இந்த மோசேயினுடைய பெற்றோர் தேவனுடைய பராமரிப்பை எவ்வாறு விசுவாசித்தார்கள் சொல்லி பார்க்கும் பொழுது, தேவன் இந்த எகிப்து ராஜாவை காட்டிலும் அவர் பெரியவர். தேவன் எகிப்து ராஜாவின் சேவகர்கள் மீதும் அவர் ஆளுகை செய்யக்கூடிய கடவுள். இந்த தேவன் எங்களுடைய தேவன், நதியின் மீதும் அவர் ஆளுகை உள்ள தேவன். இந்த தேவன் நாணர் பெட்டியின் மீதும் அவர் அதிகாரம் உள்ள தேவன். இந்த தேவன் பார்வோனுடைய குமாரத்தின் மீதும் அதிகாரம் உள்ள தேவன். இந்த தேவன் இஸ்ரவேல் ஜனங்கள் மீது மாத்திரமல்ல, முழு எகிப்து நாட்டின் மீதும் கடவுள் அதிகாரம் உள்ள தேவன். இந்த தேவனுடைய அனுமதி இல்லாமல் 400 வருஷம் ஜனங்கள் என்ன செஞ்சிருக்க முடியாது, அடிமைத்தனத்திலே வாழ்ந்திருக்க முடியாது. அனைத்தையும் கடவுள் கட்டுப்படுத்தி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார்கள். விசுவாசம் இந்த பெற்றோர்களுக்கு காணப்பட்டுச்சு. தேவனுடைய பராமரிப்பு என்றால் என்ன? தேவன் தனது மகிமைக்காகவும் தனதுடைய பிள்ளைகளுடைய நன்மைக்காகவும் இந்த முழு படைப்புகளையும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக ஆண்டு கொண்டு நடத்தி கொண்டு பிடித்து கொண்டு ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். தேவன் இந்த உலகத்தில் மிகப்பெரிய படைப்புகளாகிய நட்சத்திரங்கள் முதல் சிறிய படைப்பாகிய நம்ம தலைமுடி வரைக்கும் கடவுள் ஆளுகை செய்கிறார், வழிநடத்தி கொண்டு போகிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை. கடவுளுடைய பார்வையில நோவாவுடைய பேழையும் ஒண்ணுதான், மோசே வைக்கப்பட்ட நாணர் பெட்டியும் ஒண்ணுதான். நோவா பேழையின் மீது இருந்த அதே தேவனுடைய ஆளுகை தான் மோசே வைக்கப்பட்ட சின்ன நாணர் பெட்டியின் மீது காணப்பட்டது. இந்த ரெண்டையும் கடவுள் ஒருவரை கட்டுப்படுத்துகிறார், வழிநடத்துகிறார், கடவுள் ஆளுகை செய்கிறார்.